தினமொரு வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. விளக்கம். நாம் ஜெபத்தில் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்கள் தானா என்பதை கவனிக்க வேண்டும். தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அல்லது கௌரவப்படுத்துகிறோம் என்று சொல்வது நல்லதே. ஆனால் தேவனை உயர்த்துவதும் மகிமைப்படுத்துவதும் நம்முடைய உண்மையான விருப்பங்களாக மாறி இருக்கின்றதா என்பதே முக்கியமானதாகும். முதலாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஒழுங்கும் சிரமமும் உடையதாக இருக்க வேண்டும். இறை வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. இறை வாழ்க்கை என்றால் தேவனை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிமைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கையை வெற்றியாக வாழ வேண்டுமானால் முதலில் அதை குறித்த திட்டமும் தெளிவும் உடைய ஒரு தீர்மானம் தேவை. தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது என்றால் தேவனுடைய பிரியத்திற்கு ஏற்றபடி வாழ்வதாகும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது என்பது சாத்தியமான ஒன்றா என்ற கேள்வி எழும்பும். உண்மையிலேயே இங்கே சாத்தியமற்ற சூழ்நிலைகளே உள்ளன. எங்கும் உண்மையும் நேர்மையும் இல்லாத நிலைமைகளையே காண்கின்றோம். நேரான வழிகளில் யாரும் எதையும் சாதிக்க முடியாது என்பது போன்ற தோற்றமே இங்கு தெரிகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு எங்குமே சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்பது மறுக்க முடியாத ஒன்றுதான். அப்படி இருந்தும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மால் அது இயலாத ஒன்று என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு சரியானது அல்ல. நம்மால் அது இயலும் என்பதை தேவன் நன்கு அறிவார். அவர் நீதியுள்ள தேவன். நம்மால் கூடாததை அவர் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டார். நாம் வாழ்கின்ற இதே சாத்தியமற்ற உலகத்தில்தான் இயேசு நம்மை போன்ற ஒரு சரீரத்தில் வாழ்ந்தார். நாம் சந்திப்பது போன்ற சகலவித சோதனைகளையும் அவரும் சந்தித்தார். ஆனால் அவர் கடைசி வரை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிரியங்களை தம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இதுவே நமக்கு நம்பிக்கையூட்டும் செய்தி. அவரால் முடிந்த காரியம் நம்மாலும் முடியும் என்பதே தேவனுடைய சிந்தனை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினீரோ அதே போல நாங்களும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.